மொத்தம் 12 ஏக்கரா. அதில் 3 ஏக்கரை வந்து கைவச பூமி, 9 ஏக்கர் சில்லறைக்கு காசு. இது வந்து கேரளாவில் முட்டுக்காடு பக்கத்தில் இருக்குது. தேவிகுளம் தாலுகா முட்டுக்காடு, பூப்பாறைக்கு பக்கம். இதுதான் இடம். சொந்த பாதை, தார் ரோட்லேருந்து ஒரு 200 அடிக்கு இந்த பாதை சொந்தமான பாதை. செடியெல்லாம் இந்த பக்கத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். போங்க, தண்ணி வசதியெல்லாம் பாருங்கள். போங்க, இந்த நிலம் இது மெதுவாக வலிக்கிறப்ப மெதுவாக. கேரளா மாநிலம், இடுக்கி மாவட்டம், கேரளா மாநிலம், முட்டுக்காடு கிராமம். இது பாத வசதியோட செடியை பாருங்கள் எப்படி இருக்குது, வள்ளி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீசன் முடிஞ்ச பிறகு கூட எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ சீசன் வந்து முடிஞ்சிருச்சு. செடி காய் வீதி செடி இருக்குது. மண் பாருங்கள் நல்லா இருக்குது. மொத்தம் வந்து 9 ஏக்கருக்கு பணம் கட்டினா போதும். 3 ஏக்கர் ஃப்ரீ, பணம் தேவையில்லை. ஆனால் இதுக்கான வீடு வசதி இருக்கானா? வெறும் நிலம் மட்டும்தான். தண்ணி வசதி எங்கன்னு இருக்கு? சரி சரி, ஆறு இருக்கு. சரி சரிண்ணே சரிண்ணே. சீசன் எப்போண்ணே ஆரம்பிக்குது? ஏன்னா சீசன் முடிஞ்சா? சீசன் முடிஞ்சு ஆரம்பி அடுத்து இப்போதான் எடுக்கிறாங்க. அப்படியா? தொடர்ந்து வருஷமெல்லாம் எடுக்கும் போல். செடி நல்லா இருக்குண்ணே. வெட்டி காய் சுத்தமாக களை வெட்டி சுத்தம் பண்ணுறாங்க. ஒரு இந்த சோத்தாங்காய்க்கு மேலே தானே இது. ஒரு இந்த மேடு தான். இந்த ரைட் சைடுக்கு வேற ஆளுதா? லெஃப்ட்டு ஒரு ரைட் சைடு போகிற நம்மளது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. தண்ணி போய் மறுத்து அந்த எடுத்து வச்சுருக்குல்ல, அது ஒரு லைன் போட்டு வச்சுட்டாங்க, தண்ணி வச்சுட்டாங்க. நமக்கு ஒரு போட்டு லைன் மேலே வந்துக்கலாம். தண்ணி தண்ணி நம்ம இப்போ இருந்தாலும் ஒரு போரை போட்டுருந்தோம்னா நமக்கு பெஸ்ட்டு. வாங்கிக்கலாம். அதை பார்த்து எப்படி போவோம், போவோம். மேலே இங்கே கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது. இல்லை அந்த நிரப்புக்கு என்ன மட்டும் இருக்குல்ல, அது கூட இப்போ சமணு, இப்படி சமணு போகுது. இங்கே தான் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து இங்கிட்ட இது வரையும் இருக்குது. இங்கே கொஞ்சம் தூரம் போகணும். பொலி இருக்குது, அங்கே பொலி இருக்குது. இது இங்கிட்ட போய் ஃபுல்லாக இது. ஆனால் ஃபுல்லாக இதில் இப்போ காயிட்டு ஒரு 2 காய் எடுக்கலாம். நம்ம இந்த 2 மேலே சேர்ந்து இதுவும் இது சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். இது அங்கே போகுங்க, 2க்கு நடுவில் 6. ஆமாம், இது 6 தோட்டத்துக்குள்ளே 6. அவங்க ஓஸ் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஓஸ் போட்டு நம்மளோட ஒரு ஓஸ் போட்டு மேலே ஆறு வந்து இப்படி வருதுண்ணே இந்த பக்கம். சரி சரி, அது இதில் வர்றதில்ல. என்ன சொன்னால் அங்கே ரிசோர்ட்னே ஃபுல்லாக இது மேலே போட்டு அதனால் மறைச்சி வச்சுருக்காங்க. மறைச்சி வச்சுருக்காங்க. நம்ம ஓஸ் போட்டு தண்ணி எடுத்துக்கலாம். சரி சரி, தண்ணி வேணும். தண்ணி சீசனில் பிரச்சனை இல்லை. கோடையில் ஓஸ் போட்டு ஊரியெல்லாம் வாடினதுக்காக காட்டுங்க. இப்போ இல்லை, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரவணன் தோட்டத்துக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. வாங்கிட்டு உள்ளே போயிட்டு கூட 2 போய்க்குவோம். சரி சரி, நடங்க. இல்லை போகலாம் சார்.
இப்போ அதான் பார்த்தோம்ல இப்போ தண்ணி சோர்ஸ் மட்டும்தான் இப்போ மெயின் இந்த இதுக்கு தண்ணி இருக்குது, இப்போதைக்கு தண்ணி போயிட்டுருக்குன்னா இந்த வாரம் தண்ணி ஒழிட்டு இருக்கா, தண்ணி இதில் ஓசு போயிட்டுருக்கு. ஓசு தண்ணி இருக்கும். தண்ணி வந்து 3 படம் கூடுதல் வந்து நீச்சல் குளம் மாதிரி இருக்கும். அது நிறைய பேர் சுட்டோம்னா கிணறு எங்கேயும் வெட்டல. கிணறு போர் போது போட்டுக்கணும். இது எத்தனை மாதம் செடி இது? ஆனால் 1 2வது செடி 2 3 2வது வருஷம் 3வது செடி தான். 2வது வருஷம் 3வது செடி ஃபுல் அண்ட் ஃபுல்லு. நீ உள்ள போய் இது இளங்கால் இளங்கால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வர வருஷம்லாம் முனையான வரும். இதில் மேலே பார்த்தோம்னா காய் குஞ்சு கிடக்கும். காய் குஞ்சு வாங்க கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் கிட்ட கூட. சரி.